சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/3/2026 செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 26ஆம் நாள், சப்தமி திதி இன்று நள்ளிரவு 1:54 வரை, அனுஷம் நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் மற்றும் தேவையான அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்னென்ன எப்படி இருக்கும்ன்றது உறுதி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கிறது இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேலே என்ன படிக்கலாம், எந்த துறையில் இருக்கலாம், எது நமக்கு ஏற்றது, நம்முடைய டேஸ்ட்டே எப்படி இருக்குது, அப்பா சொல்கிறத கேட்குறதா, அம்மா சொல்கிறத கேட்குறதா என்கின்ற மாதிரியாக குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு உயர்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 30-40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை. குழந்தைங்க அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, படிக்க மாட்டேங்குது, எந்த நேரத்துலையும் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல, தோளுக்கு மிஞ்சிட்டாலே தோழன்னு வேற சொல்கிறாங்க இல்லையா, இதை இப்படி பண்ணலாமா, அதை இப்படி பண்ணலாமான்னு கொஞ்சம் குழப்ப நிலைமைகளில் என்ன நடவடிக்கை, என்ன முடிவுகள் எடுப்பது என்பது போன்ற குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. சில அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான தடைகள் இருப்பது போல தெரிந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய சகலமும் கிடைக்கக்கூடிய சுகஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அம்மா பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அம்மாவோடு நமக்கு இருந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் கூட விலகும். சிலருக்கு அம்மாவுடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு வங்கியில் அடமானம் வச்சு தொழில் பண்ணேன், சரியாக இல்லைங்க, டியூ கட்ட முடியல, அது கட்ட முடியல, சொத்தை மீட்க முடியுமான்னு தெரியல, இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கவலைப்படாதீங்க. சொத்து வேற எங்கேயும் போயிடாது. இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற வியாபாரம், தொழில் அமைப்புகளிலே லாபங்கள் கண்டிப்பாக வரும். கடனை அப்படியே வெளியே வர முடியும், கடனிலிருந்து மீட்க முடியும் என்கின்ற மாதிரியான தாய் சார்ந்த சொத்து பத்துக்கள் அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சொந்த ஊரில் வீடு கட்டுறதா, இருக்கிற இடத்துலையே வீடு கட்டுறதா, இங்கே வீடு வாங்கலாமா, அங்கே வீடு வாங்கலாமா, அல்லது வாகனம் சார்ந்த விஷயங்கள் இப்படி செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கேன்ட்டு சுகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. ஒரு சிலருக்கு இது வரைக்கும் தம்பி தங்கைகள் மேலே இருந்து வந்தால் கொஞ்சம் அதிருப்திகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தம்பிக்கு இது பண்ணி வச்சேன், தங்கச்சிக்கு இது பண்ணி வச்சேன், அல்லது என்னதான் நான் பண்ணாலும் தங்கச்சி என்னை எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கு, அந்த தங்கச்சியை திருப்திப்படுத்தவே முடியாது போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக உறவுகளுக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலைகளில் மனக்கசப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எந்த ஒரு விஷயத்தில் பயந்துக்கிட்டே இருந்தீங்களோ அந்த விஷயத்துலேருந்து இப்போது கம்ப்ளீட்டாக அப்படியே வெளியே வருவீங்க. கலக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இதை பற்றி நம்ம இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதை பற்றி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இவர் நமக்கு நல்லது செய்வாரா, அவர் நமக்கு நல்லது செய்வாரா, இந்த மாதிரி எதெடுத்தாலும் வாழ்க்கையே குழப்பந்தாங்கன்ட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது அறியாத ஒன்றை, தெரியாத ஒன்றை பற்றி இருந்து வந்த ஒரு மனக்கலக்கம் இன்றுடன் முடியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் உத்வேகம் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. ஒரு நிலையில் இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை இப்படி செய்தால் அதன் மூலமாக இன்றைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய சுப நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகங்கள் அப்படியே தெளியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க.
அதுவும் இளைய பருவத்தினருக்கு இவரை அக்செப்ட் பண்ணலாமா அவரை அக்செப்ட் பண்ணலாமன்ற மாதிரி எதை தேர்ந்தெடுப்பது என்கின்ற குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம், தொழில், வேலை போன்றவைகளில் கடந்த காலத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இப்போது உண்டு. அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே விவசாயத்தின் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். இவ்வளோ நாள் பண்ணி என்னத்தை கண்டோன்ற மாதிரியான ஒரு சலிப்பு உணர்வுகள்லாம் போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, மேற்கு நோக்கிய பயணம், அதன் மூலமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு மஞ்சள் நிறமுள்ள பொருட்களின் மீது ஒரு ஆசைகள் வரும். மஞ்சள் சார்ந்த விவசாய பெருமக்கள் மற்றும் தங்கம், ஜுவல்லரி கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது பித்தளை, வெண்கலம் போன்ற உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்கள், உறக்க ஒளி எழுப்பக்கூடிய இயந்திரங்கள், அந்த இயந்திர பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிறது. எதை செய்வது என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளில் இவரை இப்படி பண்ணால் அல்லது இந்த ஒரு முடிவு எடுத்தால் இப்படி பாதிக்குமோ அப்படி பாதிக்குமோ நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். கூட்டு தொழில், கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு நண்பனை சமாதானப்படுத்தி கொண்டே இருப்பது எவ்வளவு நாள் தான் நீடிக்க போகுது, இனிமேல் அவர் போக்கில் அவர் போகட்டும், நம்ம போக்கில் நம்ம போவோன்ற மாதிரியாக ரொம்ப ஒருத்தருக்கு செல்லம் கொடுத்துட்டோமே, இவரை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இவர் போக்கில் விட்டு பிடிப்போம் என்கின்ற மாதிரியாக ஒரு நட்பில் ஒரு சிறிய மனவிரிசல் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு கண்டிப்பாக அமையும். கணவர் பேரில் இருந்து வந்த மன அழுத்தம் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் போன்றவை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய தன்மைகள்லையும் இருக்குது. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரைக்குமே ஷிஃப்ட் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், நைட் ஷிஃப்டாக போய்கிட்டு இருக்கேன் அல்லது இந்த ஷிஃப்ட்டு போய்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியாக வேலை அமைப்புகளில் கூட நிர்வாகத்தோடு எதையும் கேட்டு பெற முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் எப்படி எதை செய்யலாம், முதல்ல எதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற சில விஷயங்களில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக, சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் அல்லது அன்புக்கு இனிய ஒருவருக்கு தேவைப்பட்ட ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் என பாக்கெட்டில் இருக்கிற காசு நல்லபடியாக செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ இந்த இடத்துக்கு இப்படி போயிட்டு வந்துடலாம். ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாகவே சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் அமைந்து அந்த பயணத்தின் முடிவில் வெற்றிகள் கிடைத்து வாழ்க்கை கொஞ்சம் வேறு மாதிரியாக திசை மாறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபடியும் இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ வரக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் படிப்படியாக இனிமேல் போக முடியாது, நம்ம இங்கே இருக்கின்ற இடத்துல பிழைக்கின்ற ஊர்களில் தான் நம்ம செட்டில் ஆகணுன்ற மாதிரியாக சில யதார்த்த உண்மைகள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வடக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். அண்ணன் அக்காள்கள் பேரிலிருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையுமே ஒரு சுய சிந்தனையாக எதையாவது யோசித்து அதற்கேற்றாற் போல் நடந்து, அதாவது மற்றவங்க பேச்சை எதையும் கேட்காம நீங்களே யோசித்து செயல்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பரவாயில்ல, நம்மளே இந்த முடிவை எடுத்துடலாமல், நம்ம ஏன் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டுன்ற மாதிரியாக உங்களை பற்றிய தன்னம்பிக்கை அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர்களின் மூலமாகவோ பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ லாபங்கள் வரக்கூடிய தன்மை, பண வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலையும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இந்த நாள் இருக்கும். கோர்ட்டு கேஸு போன்றவைகள் ஒரு வாரத்திற்குள்ளாகவே நல்லவைகள் நடக்கக்கூடிய திருப்பு முனையான சில சம்பவங்கள், ஏதேனும் வழக்கறிஞர் அமைப்புகளில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக நம்ம பக்கம் தீர்ப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய துலாத்திற்கு யோகம்
யோகம் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்கார வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் உலோகம் சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மளிகை கடை, சின்ன மளிகை கடை தாங்க வச்சுருக்கிறேன், ஒரு நான் மட்டும் அல்லது என்னுடைய குடும்பத்தார் மட்டும் இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சிறிய மளிகை கடை வச்சுருக்கிறேன், அதை எப்போ டெவலப் பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு ஒரு வியாபாரத்தை விருத்தி செய்வது, புதிய கிளை ஆரம்பிப்பது போன்ற எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே இதை நீங்கள் கண்டிப்பாக செய்தே தீருவீங்க. அதற்கான ஃபவுண்டேஷன்கள், அஸ்திவாரங்கள் போன்றவைகள் இப்போது நடக்கும் என்கின்ற தொழில் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வியாபாரத்திற்கு தேவையான ஒரு உதவியாளர்கள், ஒரு நிலையில் வேலையாட்கள் எல்லாருமே அமையக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மனைவியின் பெயரில் தொழில் அமைத்து வைத்திருப்பவர்கள் அல்லது மனைவியுடைய சப்போர்ட்டு, மனைவி வழி உறவினர்கள் சப்போர்ட்டில் தொழில் வேலை அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு இன்றிலிருந்து அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழல் என விருச்சிகத்திற்கு வியாபார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வழி அமைப்புகள் சிலருக்கு தெரியக்கூடிய நாளாக, ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளில் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போது ஈடுபாடுகள் வரும். இந்த வாரத்திலேயே எங்கேயாவது ஒரு சித்தர்கள் தரிசனம், திருவண்ணாமலைக்கு போகிறது, அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ற ஒரு நீண்ட கால திட்டமிடுதல், இந்த இடத்திற்கு போயிட்டு வந்துடலாம், இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்ற ஒரு புனித தலத்தை பார்த்து விட்டு வருவது என்பதை டக்குன்னு முடிவெடுத்து போயிட்டு வந்துடக்கூடிய நாளாக இந்த நாள் நிச்சயமாக அமையுதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெரியவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. அப்பாவை பற்றி ரொம்ப நாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தந்தைக்கு இனிமேல் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது, அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லை, அப்பாவுடைய பொருளாதார நிலைமைகள் சரியாக இல்லை, இந்த மாதிரியாக தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தான தர்மம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிள்ளைங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாமா, ஃபீஸ் கட்டலாமா என்கின்ற அளவிற்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முன்னாடி யாருக்கிட்டையாவது கொஞ்சம் பணம் ஏமாந்திருந்து அதற்காக அலைஞ்சு வேண்டாங்க இனிமேல் வராதுங்கன்னு விட்டுப்பட்டு போன பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள், அதாவது யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு, சமூக ஊடகங்களில் ஏதாவது நன்மைகள், நல்ல பேர் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டமான திருப்பு முனைகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிரி கூட சமரசம் ஆகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. எதிரியே மனசு மாதிரி, ஏங்க நம்ம 2 பேரும் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அவர்னால தான் இப்படியாச்சு, இவர்னால தான் அப்படியாச்சு, உங்களுக்கு எனக்கு நேரடியான பகை இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ட்டு எதிரியுடைய மனமாற்றம், நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இயல்பான ஒரு நல்ல நட்புகள், எதிரியின் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுதுங்க. அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் கொஞ்சம் நீண்ட நாட்கள் உயிர் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குது, ஆரோக்கியம் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிறப்பான யோக நாளாக இந்த நாள் அமையும். காதல் அமைப்புகள் அப்படியே மனசிற்குள்ளே ஊற்றெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதிதாக திருமணம் ஆகப்போகின்ற தம்பதிகளுக்குள்ள ஒரு பெரிய அளவிற்கு இணக்கமான அமைப்புகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு இருக்கும். ஆனால் பெண்ணுக்கு லாபம், பெண்ணால் ஆணுக்கு லாபம் என்கின்ற ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே திருமணமானவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் மனைவி கிட்ட என்ன குறை, அதை நம்ம என்ன எப்படி பண்ணணும், கணவர் ஏன் இப்படி நடந்து
நடந்திருக்கிறார் என்கின்ற ஒரு சுய பரிசோதனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக தனக்குத்தானே ஒரு பரிசோதனையும் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகளில் கூட இது வரைக்குமே விரிசல்கள் ஏற்பட்டவர்கள், ஒரு நண்பரை தவறாக நினச்சிட்டேன் அல்லது அவர் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையின் மூலமாக தவறாக நினச்சிட்டார், இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது என்பது மாதிரியாக ஒரு விடுபட்டு போகின்ற ஒரு நட்பை சீராக்கி கொள்ளக்கூடிய முயற்சிகளை சிலர் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பயணங்கள் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அல்லது குலதெய்வ தரிசனம் செய்து விட்டு வந்து விடலாம் என்கின்ற மாதிரியாக இந்த வாரத்திற்குள்ளேயே ஒரு பயண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, வேலையே கிடைக்காதவர்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ஒரு வருடம் 10 மாத காலமாக இருந்து வந்த நெகட்டிவ் என்கின்ற எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை விளைவுகள், எதிர்மறை சம்பவங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் கூட அவங்கள பார்த்துட்டு அப்படி இப்படி என்னங்க இவர் முன்ன மாதிரி இல்லைங்க, சோம்பேறித்தனமாயிட்டார், அல்லது இந்த மாதிரியான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டார், அல்லது இவருடைய பேச்சை மட்டும்தான் கேட்குறாரு, சுய சிந்தனையிலே இவர் இல்லவே இல்லைங்க, என்ன ஆச்சுன்னே தெரிலங்க இவருக்குன்ட்டு நம்மை பற்றி மற்றவர்கள் சற்று குறைவாக மதிப்பிட்டு கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் மாற ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக, எதிலும் ஒரு தன்னம்பிக்கையோடு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. எதிர்ப்புகள் விலகும். மிக முக்கியமாக கண் திருஷ்டி விலகக்கூடிய அமைப்பு. தேவையில்லாமல் நமக்கு பின்னாடி புறம் பேசி கொண்டிருந்த அனைவருமே நம்மளுடைய திறமைகளை அப்படியே முற்றாக உணர்ந்து கொண்டு நம்முடைய வழியில் குறுக்கிடாமல் விலகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 7 கிரகங்களுடைய தன்மைகளை பற்றி, அதாவது கிரகங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்துட்ட நிலையில் இன்றைக்கு 8வது கிரகம்னு சொல்லப்படக்கூடிய மிக இன்ட்ரெஸ்டான ஒரு கிரகமான ராகுவை பற்றியும் அதனுடைய குணங்களை பற்றியும் பேசலாம். உண்மையை சொல்லப்போனால் ராகுவிற்கென்று தனி குணங்கள் இல்லை என்பது தான் உண்மை. ராகுவிற்கென்று ஒரு தனியான காரகத்துவ அமைப்புகளோ, ராகுவிற்கென்று ஒரு தனியான ஆதிபத்திய அமைப்புகளோ இல்லை. இந்த ஆதிபத்தியம் என்பது சொந்த வீடு இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு, வேறு கிரகங்களுக்கு கிடையாது. இந்த ராகு கேதுக்கள் ரெண்டுமே சொந்த வீடு இல்லாமல் பிறருடைய வீடுகளில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த வீட்டு அதிபதி போலையே ஆக்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் என்பதால் காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களும் தனியாக கண்டிப்பாக ராகு கேதுக்களுக்கு கிடையாது. நாளைக்கு கேதுவை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு ராகு என்பது எப்படியும் எல்லா விஷயத்திலையும் ஒரு சுபர்களுடைய வீட்டில் உட்கார்ந்தா தன்னுடைய தன்மைகள் அத்தனையையும் மாற்றிக்கொண்டு அந்த சுபரை போலவே நடிக்க ஆரம்பித்து மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் ராகு என்பதால் ராகு எந்த வீட்டிற்கு அமருகிறாரோ அந்த வீட்டின் குணங்களை பிரதிபலிப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. நம்முடைய மூல நூல்களில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் இந்த ராகு இருக்கும்போது தன்னிச்சையாக செயல்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னிச்சையாக செயல்படுவார் என்பதற்கான ஒரு ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டின் அதிபதியைப் போல இயல்பாக செயல்படுவார் என்பது தான் உண்மை. ஆகவே இப்பொழுது நான் சொன்ன மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் இருக்கும்போது அவர் அதிர்ஷ்டத்தன்மையை, அதிர்ஷ்ட குணத்தை வெளிப்படுத்துபவராக இருப்பார் என்பது தான் உண்மை. இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த உச்சனுடைய தன்மைகள், குணங்களை அப்படியே பிரதிபலிப்பவராக நிச்சயமாக இருப்பார். சுபர்களுடைய வீடுகளில் இருக்கும்போது எதையும் பிரம்மாண்டமாக நிகழ்த்தி காட்டக்கூடிய கிரகம் இந்த ராகு. சுபர்களுடைய வீடுகள் மற்றும் சுபர்களுடைய பார்வை இணைவில் இருக்கணும். இதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், கடகத்தில் அவர் வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது குருவின் பார்வையோ சுக்கரனுடைய இணைவோ இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு மனிதனை கோடீஸ்வரன் ஆக்குவது, ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைப்பது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவர் என்ன விதத்திற்காக பிறந்திருக்கிறாரோ, தொழிலதிபராக பிறந்திருக்கிறாரா, அதிகாரம் செய்ய பிறந்திருக்கிறாரா,
பிறந்திருக்கிறாரா, ஏதாவது ஒரு வகையில் சாதிக்க பிறந்திருக்கிறார் என்றால் அது ராகு திசையில் தான் சுபர்களுடைய தொடர்புகள் இருக்கும்போது வரும். ஒரே நேரத்தில் சனி செவ்வாயுடைய தொடர்பை பெற்றிருக்கின்ற ராகு, அதாவது சனி செவ்வாயுடைய தொடர்பை மட்டும் பெற்றிருக்கின்ற ராகு பெரிய அளவில் நல்ல குணங்கள் நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக செய்கிறதில்லைங்க. ஆனால் குரு சுக்கிர தொடர்புகளை மட்டும் பெற்றிருக்கின்ற ராகு அந்த சுபர்களுடைய குணம் மற்றும் அந்த சுபர்களுடைய ஆதிபத்தியம் காரகம் அனைத்தையும் கவர்ந்து இழுத்து தன்னுடைய தசையில் செய்வாருங்க. ஆக ராகு ஒரு இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் ராகுவுடைய தசை வருகிறதா என்பது கவனிக்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியம். அதே நேரத்தில் ராகு போக காரகன் என்பதால் இளம் வயதில் வரக்கூடிய ராகு தசையும் அந்திம காலத்தில் வரக்கூடிய ராகு தசையும் பெரிய நன்மைகளை செய்கிறதில்லைங்க. ஒரு போகத்தை, ஒரு சொர்க்கத்தை, ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் மத்தியம வயது பருவம்னு சொல்லப்படக்கூடிய 25 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்குமாவது நமக்கு இருக்கணும் இல்லையா? ஆக இந்த 25 வயதிலிருந்து ஒரு 50 வயதுகளுக்குள் 55 வயதுகளுக்குள் வரக்கூடிய ராகு சுபர்களின் தொடர்பை பெற்றிருந்தால் அந்த சுபர்களுடைய வீடு சார்ந்த அமைப்புகள், அந்த ஆதிபத்தியங்கள், உதாரணமாக ஒரு கேந்திர கோண அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகு அந்த கேந்திர வீடோ கோண வீடோ உங்களுக்கு சுபராகிய லக்ன சுபராகிய குரு சுக்கிரன் போன்றவர்களுடைய அமைப்பாக இருந்தால் அவர் மிக பிரமாண்டமான நல்ல வெற்றியை தருவார். ராகு கொடுக்கக்கூடிய அனைத்தும் நன்றாக இருக்கும் என்பதே உண்மை. நாளைக்கு கேதுவை பற்றி பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.